வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகியிருக்கிற விஜயகாந்த் சாரோட 100வது வெற்றி படமான கேப்டன் பிரபாகரன் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஹீரோ விஜயகாந்த் சார் ஒரு IFS ஆபீசரா இருக்கிறாரு. ஒரு நாள் விஜயகாந்த் சாரோட நெருங்கிய நண்பரான சரத்குமார் சார படத்தோட வில்லனான மன்சூர் அலிகான் கொண்டாடுறாரு. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வர ஹீரோ என்ன பண்றாருன்னா டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு வில்லன் இருக்கிற காட்டுக்கு புறப்பட்டு போறாரு. இதுக்கப்புறம் வில்லனை பிடிக்க ஹீரோ என்னென்ன முயற்சிகள் பண்றாரு, கடைசியா அந்த முயற்சியில ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ விஜயகாந்த் சாரோட பர்ஃபார்மன்ஸ் தான். தன்னுடைய அனுபவ நடிப்பு மூலமா பல இடங்கள்ல சூப்பர் டூப்பரான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி அவருடைய கதாபாத்திரத்துக்கு நல்லாவே உயிர் கொடுத்திருக்கிறாரு. மேலும் படத்துல லீடா நடிச்ச MN நம்பியார் சார் ஆகட்டும், மன்சூர் அலிகான் ஆகட்டும், சரத்குமார் சார் ஆகட்டும், ரூபினி ஆகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்கள் ஆகட்டும் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாகவே ஏற்று நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட முதல் பாதியில ஒரு பாட்டு, அப்புறம் 2வது பாதியில இன்னொரு பாட்டுன்னு சொல்லி மொத்தம் 2 பாடல்கள் இந்த படத்துல வருது. அந்த பாடல் காட்சிகள் இளையராஜா அவர்களுடைய மியூசிக்ல கேட்கறதுக்கு நல்லாவே இருக்குது. இந்த படத்துல ஹீரோவோட கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவங்கள் கொடுத்திருக்காங்களோ அதே அளவுக்கான முக்கியத்துவம் படத்தோட வில்லனான மன்சூர் அலிகான் அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ இதனாலேயே இந்த படத்தோட திரைக்கதை பல இடங்கள்ல சுவாரஸ்யமாவே மூவ் ஆகுது. இந்த படத்துல ஹீரோ விஜயகாந்த் சார் பண்ற ஆக்ஷன் சண்டை காட்சிகளாகட்டும், ஸ்டண்ட் ஒர்க் காட்சிகளாகட்டும் இதெல்லாம் நல்லாவே இருக்குது. படத்துல விஜயகாந்த் சார் பேசுற பஞ்சு வசனங்களாகட்டும், படத்தோட கிளைமேக்ஸ்ல கோர்ட் ரூம்ல ஹீரோ அரசியல் சம்பந்தப்பட்ட வசனங்கள் பேசுவாரு. இந்த இடங்கள்ல ஆடியன்ஸ் கைத்தட்டல பெறாரு அப்படின்னே சொல்லலாம். 34 வருஷங்களுக்கு முன்னாடியே விஜயகாந்த் சார் திரையில இந்த மாதிரி வசனங்களை போல்டா பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரதான் செய்யுது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான். இந்த படம் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு விஜயகாந்த் சார் ஒரு ரியல் ஹீரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரதான் செய்யும். விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.